வணக்கம் நண்பர்களே, இதான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாவச்சேரி என்ற பகுதியில் சோலை அம்மன் என்று கூறுவார்கள். இன்று நான் அவ்விடத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே சாவச்சேரியில் ஒரு இடம் காட்டு பகுதி போல் இருக்கும் இந்த சோலை அம்மன். அதாவது இங்கே வந்து இந்த இடத்த பாருங்கள், காட்டில் இருப்பது போன்று இருக்கும். இதை சுற்றி மக்கள் குடியிருப்பெல்லாம் இருக்கின்றது இங்கால. ஆனால் அப்படி இருந்தும் இது வந்து சோலை அம்மன் என்று சொல்லுவார். கண்ணகின்ற இங்கே வந்து சென்றதாகவும் கண்ணகி இங்கே தனது கோபங்களை தணித்ததாகவும் இவ்விடம் கூறப்படுகிறது. இன்று இந்த இடத்துல வந்த பொழுது இந்த காட்சிப்படுத்தியிருக்கிறேன். முழுவதும் காட்டுக்குள் இருப்பது போன்று காட்டுகளின் பறவைகளுடைய சத்தம், அந்த வித்தியாசமான உணர்வுகளை இங்கே இந்த இடத்துல பெறலாம். இந்த இவ்வளோ பகுதி டெவலப்மெண்ட், இதை சுற்றி இருக்கிற பகுதி டெவலப்மெண்டாக இருந்தாலும் இந்த இடம் ஒரு 10 ஏக்கர் அளவு காணி அவ்வளவும் காடாகவே இருக்கிறது. அதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறேன். இதை நீங்கள் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இங்கே எல்லாம் காடு போன்று இருக்கிறது. தற்போது இங்கே இந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த கோயிலை செப்பனேடு பண்ணியிருக்கிறார்கள். அந்த கோயில் சிறப்பாக இருக்கிறது. இப்பொழுது நான் இங்கே வந்த பொழுது காட்சிப்படுத்தியிருக்கிறேன். அழகிய கோயில் காவலாக தெய்வம் அம்மா அவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். கோபுரம் அனைத்தும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சோலையம்மன் பகுதி இன்னும் சில வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக வாழ் மக்கள், இந்த அற்புதமான காட்சியை நான் உங்களுக்காக காட்சிப்படுத்தியிருக்கிறேன். அற்புதமாக இங்கே வீட்டிற்கும் கண்ணகி அம்மாவினுடைய அருளும், இளஞ்சிய ராணியம் மட்டுவில் அம்மன் என்று கூறுவார்கள். இந்த கோயிலை நீங்கள் பார்த்து அந்த அம்மனுடைய ஆசையை பெறும்பாண்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு நெஞ்சங்களே, வணக்கம்.